Hello guys, welcome back to our channel. நம்ம ஷோ கார்த்திகேயன் அப்புறம் ரவி மோகன் இவங்கெல்லாம் கூட்ட அடிக்கும் பராசக்தி அதோட டைட்டில் டீசர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்து தான் நாங்க வந்து இப்போ ரியாக்ட் பண்ணலாம் இருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படியே விண்டேஜ் லுக்கா இருக்கு. ஆனா அதெல்லாம் பாக்குறது ரொம்ப ஸ்கூல் டைமா இருக்கும். ரவி மோகன் சொல்ல ஜெயம் ரவி இல்ல ரவி மோகன். அதுலயும் தெலுங்குல தான் பேசுறாங்க. சிவகார்த்திகேயன் பராசக்தி சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் சூப்பர் கண்டென்ட்ஸ் சூஸ் பண்றாரு மூவிஸ்ல. ஆமா, பழைய பிஃபோர் சிவகார்த்திகேயன், ஆஃப்டர் டாக்டருக்கு அப்புறம், பிஃபோர் சிவகார்த்திகேயன், டாக்டருக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அப்படியே பிரிக்கலாம். ஏன்னா அவர் சூஸ் பண்ற ஸ்டோரி அப்படிதான் இருக்கு. ஒரு டைம்ல வந்து அப்படியே ரெகுலரா இருக்கும். ஒரே வேலைக்கு போகாத பையன் லவ் பண்ற ஸ்டோரி அப்படிதான் இருக்கும். டாக்டர் வந்தது, மாவீரன் வந்துச்சு, அமரன், அதுக்கப்புறம் வந்து சுதா. எக்ஸ்பெக்டே பண்ணல சுதா கங்குரா கூட நடிப்பாருங்கிறது. ஆக்சுவலா வந்து இது வந்து நம்ம சூர்யா சாருக்கு வர வேண்டிய ஸ்டோரி இது. அவர் வந்து கங்குவாக்காக அதுதான் இத மாட்டி ஏறிட்டாங்க போல. ஆனா அல்டிமேட் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி, அதோட பேரெல்லாம் ஒரு சேஞ்ச். ஜெயம் ரவி சொல்ல கூடாது, ரவி மோகன். ரவி மோகனா? ஆமா, ரவி மோகன். சோ அவர் வந்து இதுல வந்து வில்லனா இருக்காரு. சோ சிவகார்த்திகேயன், ரவி மோகன், ரவி மோகனே வர மாட்டேன், ஜெயம் ரவி கூப்பிட்டு எப்படி மாட்டிப்பேன்னு தெரியல. ஆனா இது ரெண்டு பேரும் இல்லாம அதர்வா ரொம்ப எங்கா இருக்காரு இந்த படத்துக்கு. சோ 3 பேர் நடிக்கிறாங்க. எப்பவுமே எங்குதான் அவரோட. ஓகே, பட் அவரு இதுக்கு நடுவுல வந்து தாடிலாம் வச்சு உடம்புலாம், பட் மறுபடியும் ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டு அப்படியே காலேஜ் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காரு படத்துல. எனக்கு வந்து இந்த படத்துல வந்து நம்ம சிவகார்த்திகேயன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இல்ல தேர்ட் இயர் ஸ்டூடெண்டா இல்ல வந்து நம்ம ஜேடி மாதிரி ப்ரொபோஸ் தராங்கிறது தெரியல. ஸ்டோரி விரிவா நம்ம ட்ரைலர் வரணும்தான் நம்மளால அதை பத்தி பேச முடியும். பட் ஃப்ரேம் ஒன்னும் சூப்பரா இருக்கு. அந்த சிவகார்த்திகேயன் வர டைட்டில் டேக்ல ஒரு கை இது பண்ற போது அந்த ஃப்ரேமா இருக்கட்டும், கடைசியில வந்து சிவகார்த்திகேயன் அப்படியே வாக் பண்ற இது ஆகட்டும், பிஜிஎம் ஒரு அளவுக்கு டீசென்டா இருந்தாலும் ஃப்ரேம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. எப்படியோ ஒரு 80s 70s அந்த ஒரு டைம், அந்த டைம்ல நடக்கிறது தான் நினைக்கிறேன். ஃபுல்லா அந்த டைம்ல நடக்கிறது மட்டும் தான் இருக்கா இல்ல பாஸ்ட் பிரசன்ட்? அது வந்து வந்தீங்கன்னா நம்மளுக்கு அதான் எது இருந்தாலும் மொத்தமா நம்மளுக்கு ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி சொல்ல முடியும். இப்ப ஸ்ரீலீலா காட்டியிருக்காங்க. அதுவும் அதர்வாவோட பேரா கூட தெரியல. அந்த டைம்ல அதர்வா காப்பாத்தது வராங்க. எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியல. சிவகார்த்திகேயன் பேரா அதர்வா பேராங்கிறது ஜட்ஜ் பண்ண முடியல. பட் ஸ்ரீலீலா அதுவும் அவங்க வந்து இந்த தமிழ் இதுலயே வந்து அவங்க தெலுங்கு பேசுறாங்க. சோ அவங்க வந்து ஃபுல்லா தெலுங்குல தான் காட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன். இது எந்த மாதிரி இருக்க போகுது, ஏதா இருக்க போகுதுங்கிறது ரொம்ப நானும் ஆவலா இருக்கேன். பாக்கலாம், படம் வந்ததுக்கு அப்பதான் தெரியும் எப்படி இருக்க போகுது சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா சொல்றேன், சூர்யா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணுவாரு தான் நம்புறேன். சூர்யா ஃபேன்ஸ் இந்த இது வந்ததுக்கே அவங்க என்ன கங்குவாங்க போய் இதை போய் விட்டுட்டேன்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த படம் ரொம்பலாம்
இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பலாம் அந்த டீசர்லயும் சரி ட்ரெய்லர்லயும் சரி ரொம்ப வந்து காட்டவே மாட்டேறாங்க. என்ன ஸ்டோரி நம்மளால ஜட்ஜ் பண்ணவும் முடியல. கேரக்டர்ஸ வந்து கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன ஸ்டோரின்னு சுத்தமா ஜட்ஜ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு நீங்க பண்ண வேணாம். நீங்க பண்ணி என்ன பண்ணிடுறீங்க, படம் வரதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டோரிய ஃபுல்லா போட்டு இப்படிதான் இருக்க போகுது அப்படிதான் இருக்க போகுது ஃபுல்லா போட்டு ஆகுது. அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன் நீங்க வந்து அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? நீங்க எக்ஸ்பெக்ட் ஏன்டா பண்றீங்க? எக்ஸ்பெக்டே பண்ணாம நார்மலா படம் வருதா, ட்ரைலர் பாக்கீங்களா, ஓகே அப்படி போய் படம் போய் அதுக்கப்புறம் எப்படி பண்ணீங்க? சும்மா இல்லாம இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சிட வேண்டியது. அப்புறம் அந்த படம் மாதிரி இல்ல இந்த படம் மாதிரி இல்ல, ஒரு கம்பேரைஸ் வேற பண்ற வேண்டியதா இருக்கு. சோ உண்மைதான். பட் ஃபேன்ஸ்க்கு வந்து வேணாம், இந்த ஃபேன் வாரே வேணாம். நீங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நார்மலா ஃப்ரெஷ்ஷா ஒரு படம் பாக்குறீங்க, தியேட்டருக்கு போக போறீங்க, பிடிச்சா தியேட்டருக்கு போங்க, காசு எல்லாம் வீட்டுல இருங்க, அது நம்மளோட இஷ்டம் தான். ஆனா வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பயங்கரமா பில்டப் நம்மளே வந்து பில்ட் பண்ணிட்டு அங்க போயிட்டு அப்புறம் நம்மளே அந்த படத்தை போட்டு அடிக்கிறோம். நார்மல் படம் கூட இல்ல, நம்ம எக்ஸ்பெக்ட் ரொம்ப வாய்ப்பு கொடுத்துட்டு போட்டு அந்த அடி அடிச்சுட்டு அதை மொக்க படம் ஆக்கிடுறோம். ரீசெண்டா அப்படிதான் நம்ம தமிழ் சினிமா நடக்குது. ஸோ எந்த படத்துக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஓகே, இந்த படம் வருது, ட்ரெய்லர் பாக்குறீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தியேட்டர்ல போய் பார்க்கலாமா பார்க்கக்கூடாது உங்களோட முடிவு. அப்படி பார்த்துட்டா அந்த டைம் நம்ம கொடுக்குற 200 ரூபாய்க்கு ஒர்த்தா மட்டும் பாருங்க. உடனே வந்து அந்த படத்தை வந்து இந்த படத்தோட கம்பேர் பண்றது, அந்த படத்தை கம்பேர் பண்றதெல்லாம் தயவு செய்து அப்புறம் வச்சுக்க வேணாங்கிறது நாங்க ஃபேமிலியோட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய்.